இட்டுபொட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ரயான் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி அவர் ஓரமாக உட்காந்துட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அக்கா, அவங்க அம்மா 2 குழந்தைங்க வந்துட்டு போனாங்க. ஸோ அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு மாதிரி உடஞ்சி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாரு. ஸோ கடைசியாக அவங்க வீட்டிலேருந்து வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க போன உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்ட்டையுமே வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் ஏதாவது ஹார்ஷாக பேசியிருந்தாங்க அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அப்போது ரொம்பவே வந்து வீடே வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த முரண்பாடு யார் மேலே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வந்து முத்துக்குமரன் மஞ்சரி மேலே இருக்குது. அவன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு டிசர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே எல்லா மொழியிலையும் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ரயான் நீ ஒழுங்காக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வின் பண்ணி காட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்தது, யாருமே பேசலை. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத அவர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டார். கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் உடஞ்சி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாரோட ஃபேமிலியும் வந்துட்டு போனாங்க, எல்லாம் ஜாலியாக இருந்தது. ஆனால் என்னோடய ஃபேமிலி வந்தப்போ வந்து அந்த ஆறாவே வந்து எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு பயத்தோடய வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா முத்து எல்லாருமே வந்து அவங்க கன்சர்னில் சொல்லிட்டு போகிறாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இப்போ என்ன தானே சொன்னாங்க, நான்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல, விட்டுரு. இப்போ நம்மளுக்கு நீயே ஒருத்தர் நாளைக்கு உள்ளே இருக்கும்போது நீ உள்ளே வந்தா அப்படின்னாலும் அப்படி தான் பேசுவேன். ஸோ அதை எதுவும் எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதனால தான் வந்து அவர் உடஞ்சி உட்காந்துட்ருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.